ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த செமிகண்டக்டர் டிவைஸ் தட் அலோஸ் த கரண்ட் ஃப்ளோ இன் ஒன் டைரெக்ஷன் ஒன்லி. ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் தான் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஃபார்மேஷன் வந்து இப்போ இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு இது எப்படி வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்து பி டைப் மெட்டீரியல்ஸு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா என் டைப் மெட்டீரியல் வந்து இருக்கும். இந்த பி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து இருக்கும். 1-2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி என் டைப்பில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸும், மைனாரிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணுறதுனா ரெண்டையும் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு பி டைப் மெட்டீரியல், ஒரு என் டைப் மெட்டீரியலை எடுத்து அதை ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணணும் நமக்கு இந்த இதில். அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த சைடு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பி டைப்புக்கு இங்கே வரும். இங்கே வந்து இந்த ஹோல்ஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் போய் அப்படியே ஃபிட் ஆகி, அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் வந்துட்டு போயிட்டு நமக்கு இதில் வந்து முன்னாடி வந்து டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ்னால் ஒன்றோட ஒன்று மிக்சிங் பண்ணுறது, அந்த மாதிரியான மீனிங்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ரீஜன் இருக்குது வந்து பார்த்திங்களா, இந்த ரீஜியனில் நமக்கு வந்துட்டு டிஃப்யூஷன் வந்து நமக்கு இந்த ரீஜனில் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து பிஎன் ஜங்ஷனோட ஃபார்மேஷன். அப்போ இந்த ரீஜியனுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு வந்து பேர். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்துட்டு இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும். டிஃப்யூஷன் கரண்ட்டு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸு என் டைப்புக்கு மூவ் ஆகுது. இப்போ என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்புக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு வந்து ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். டிஃப்யூஷன் நடக்கிறப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு பேர் டிஃப்யூஷன் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து மீனிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த டிஃப்ளீஷன் ரீஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ரீஜன் நியர் ஜங்ஷன் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சார்ஜஸ் இஸ் கால்டு டிப்ளீஷன் ரீஜன். ஓகேங்களா? அதேமாதிரி வந்துட்டு ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா த எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த மோஷன் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நோன் அஸ் ட்ரிஃப்ட் கரண்ட்டு. அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து நமக்கு வந்து உருவாகும் இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால. ஓகேங்களா? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிறதுனால இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா பி டைப்பில் இருக்கக்கூடிய சம் எலக்ட்ரான்ஸ், என் டைப்பில் இருக்கக்கூடிய சம் ஹோல்ஸ், இது மூவ் ஆகிறதுனால நமக்கு வருது. ஓகேங்களா? இது ரொம்ப எளிமையாக வச்சுக்கலாம். இந்த டிஃப்யூஷன் கரண்ட் வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்துட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ்னால நமக்கு இது வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிப்ளீஷன் ரீஜனில் ஆக்சுவலி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகும். இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ப்ளஸ் இருக்கா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு நமக்கு வந்து ஒரு பேட்ரி மாரி ஒரு செட்டப் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் பேரியரை வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பேரியரை வந்து ஏற்படுத்தும். இது வந்து பொட்டன்ஷியல் பேரியர்.
பேரியர் அப்படின்னா என்ன மீனிங்னா இது என்ன தடை அப்படின்னு வந்து பேர். அப்போ என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை என் டைப் ரீஜனுக்கு போக விடாமல் தடுக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பி டைப்புக்குள்ளே என்ட்ராகாமல் இது ஒரு தடை மாதிரி இருக்கும் இந்த டிப்ளீஷன் ரீஜன். அப்போ இதுக்கு பேர் பொட்டன்ஷியல்னு அந்த ஒரு சைடு பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது, இன்னொரு சைடு நெகட்டிவ் இருக்குது. நம்ம பேட்டரியில் எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருக்கு, அது மாதிரி இந்த இது வந்து ஒரு பேரியராக ஆக்ட் ஆகி நமக்கு ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகாமல் தடுக்கிறதுனால இது வந்து பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் பேரியரு ஃபார் சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட்டு, ஃபார் ஜெர்மானியம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.3 வோல்ட்டு. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த பொட்டன்ஷியல் பேரியரில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 0.7 ஃபார் சிலிக்கான், 0.3 ஃபார் ஜெர்மானியம். அதேமாரி இந்த வித் ஆஃப் த டிப்ளீஷன் லேயர், அந்த டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னா 1 மைக்ரோ அப்படின்னு வந்து அர்த்தம். 1 மைக்ரோமீட்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். அந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிப்ளீஷன் ஆஃப் லேயர், டோப்பிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அது வந்து இருக்கும். டிப்ளீஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். அந்த எந்த டெம்பரேச்சரும் நம்ம இது பண்ணுறோமோ நமக்கு அது வந்து கிடைக்கும். அதேமாரி இந்த பிஎன் ஜங்ஷன் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த கெப்பாசிட்டர் ஹேவிங் எ டைஎலக்ட்ரிக் பிட்வீன் தெம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கான்செப்ட் மாதிரி இருந்திருக்கு. நமக்கு வந்துட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா 2 பிளேட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கும். இந்த கேப்பில் வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்கு மைக்கா ஒரு பேப்பரு அது மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டு இம்ப்ரூவ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டர். சரிங்களா? கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னா சேம் அது மாதிரியான ஒரு டைப்பில் தான் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம நோட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சைடு இப்போ பி டைப் இருக்குது. அப்போ இது வந்து என்னது ஹோல்ஸு, இது வந்து ப்ளஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், இது வந்து மைனஸு. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸை என் சைடும் விடாமையும், என் சைடில் ஒரு எலக்ட்ரானு பி சைடு விடாமையும் வந்து ஒரு தடுக்குதில்ல. அப்போ டைஎலக்ட்ரிக் தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணும். டைஎலக்ட்ரிக்னால் இட்ஸ் லைக் இன்சுலேட்டர் மாதிரி, அது உள்ளே வந்துட்டு எதையுமே அலோவ் பண்ணாது, அது மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நமக்கு ஓகேவா. அடுத்து பயாசிங் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த டயோடை வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடை ஒர்க் பண்ண வைக்கிறது. ஃபஸ்ட்டு பி டைப்பு, என் டைப்பு. ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா பி டைப்புக்கு பாசிட்டிவும் என் டைப்புக்கு ஒரு நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பி டைப்பு கூட மைனஸ் நெகட்டிவும் என் டைப் கூட பாசிட்டிவும் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ன்னு அர்த்தம். இந்த ஃபார்வர்ட் பயாஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டயோடு வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகும். டயோடு வந்து கண்டக்டிங் கரண்ட்டை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. ரிவர்ஸ் பயாஸில் இது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோவாகாது. டஸ் நாட் கண்டக்ட் கரண்ட், டஸ் நாட் அலோவ் த கரண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸில் இந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து சிலிக்கான் எடுத்துக்கலாம். ஃபார் சிலிக்கானுக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட் வந்து இருக்குது. அப்படின்னு என்ன மீனிங்னா நம்ம இந்த சைடு வந்துட்டு பி டைப் கூட இந்த பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பி டைப் கூட கனெக்ட் பண்ணிடுச்சு. நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு என் டைப். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸோட பாசிட்டிவ் ஒன்று என்னாகும் ரிப்பல் பண்ணும்.
ரிப்பல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஹோல் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸை என்ன ஆகும்னா அந்த டிப்ளிஷன் லேயர் நோக்கி வந்து தள்ளும். அதே மாதிரி இந்த என் டைப் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரானும் இந்த மைனஸும் ஒன்றை ரிப்பல் பண்ணும். சேம் டைம் வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் டிப்ளிஷன் லேயர் இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளும். இப்போ தள்ளும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன ஆகுது ஃபர்தராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கிட்டு இதனோட ஒர்க்கை வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மாதிரி அல்லது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இங்கிட்டு இருக்கக்கூடிய ஹோல்ஸை அங்கிட்ட அலோவ் பண்ணாது, எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு அலோவ் பண்ணாது. பட் வந்து நீங்கள் டெர்மினல் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக இந்த டிஃப்ளீஷன் லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடஞ்சி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹோல்ஸ் வந்து என் ரீஜன் இந்த ரீஜனுக்குள்ளேயும் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ரீஜன் இந்த ரீஜனுக்குள்ளேயும் நகர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது உருவாகுது அப்படின்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டயோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆன் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். பட் இதில் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே அது வந்து டயோடு வந்து கண்டக்டை வந்து கனெக்ட் பண்ணாது. ஏன்னா சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட் வந்துட்டு பொட்டன்ஷியல் பேரியர். அப்போ இப்போ நீங்கள் பேட்டரியிலேருந்து நமக்கு இதில் வந்து உருவாகுன்னு வச்சுங்களேன், பேட்டரியோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம் 0.1 0.2 0.3 0.4 அந்த மாதிரி பண்ணுறோம் 0.4 0.5 0.6 அது வரைக்கும் நீங்கள் அந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னம்னாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு டயோடு வந்து அது வரைக்குமே வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ 0.7 வோல்ட்டை ரீச் ஆகும் பொழுது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து நமக்கு வந்து டிப்ளீஷன் லேயர் உடையறக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 0.7 வோல்ட். அப்போ 0.7 வோல்ட்டை விட அதிகமாகும் பொழுது இந்த ஹோல்ஸ் இந்த சைடும் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு மூமெண்ட்டு ஆகும். அப்போ இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு வந்து பேர் 0.7. அப்போ ஃபர் சிலிக்கானுக்கு இதே இது வந்து ஜெர்மானியமாக இருந்துச்சுன்னா என்னன்னா 0.3 வோல்ட்டுன்னு இருக்கும். அப்போ 0.3 வோல்ட்டுக்கு வரைக்கும் ஜெர்மானியத்துக்கு கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகாது அப்படின்னா நம்ம அந்த டயோடு வந்து அது வரைக்குமே நமக்கு கண்டக்ட் ஆகாது. அந்த 0.3 விட நமக்கு வந்துட்டு அதிகமாக வோல்டேஜ் கொடுக்குறோம். சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட்டை விட அதிகமான வோல்டேஜ் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இதுக்கு பேர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆர் நீ வோல்டேஜ் அப்படின்னு வந்து பேர். ஓகேவா, இதே ஃபார்வர்ட் பயஸும் நடக்குது. அப்போ ஃபார் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படினோம்னா சிலிக்கான் 0.7 வோல்ட் 0.7 வோல்ட் இஸ் கிரேட்டர் than or equal to த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ். இதில் தான் வந்து ஒர்க் ஆகும். கிரேட்டர் than or equal to 0.7 விட அதிகமாகும் பொழுது இந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜில் பொட்டன்ஷியல் பேரியர் வேனிஷ் ஆகி நமக்கு வந்துட்டு டயோடு வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பயஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ரிவர்ஸ் பயஸில் அப்படியே பி டைப்புக்கு மைனஸ் டெர்மினலும் என் டைப்புக்கு ப்ளஸ் டெர்மினலும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மைனஸ் டெர்மினல் பி டைப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதேமாரி டெர்மினலோட பாசிட்டிவ் வந்து என் டைப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என் டைப்பில் வந்து எலக்ட்ரான் இருக்குது. இந்த மைனஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸுக்கும் இடையில வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு டிப்ளீஷன் ரீஜன் வந்து இருக்குது. இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து என்ன ஆகும்னா இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஆக்சுவலி. சரிங்களா, அப்போ டிப்ளீஷன் ரீஜன் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு அந்த மூமெண்ட்டு இந்த கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா, அப்போ
ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகுது அப்படின்னா டயோடு வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இட் டஸ் நாட் allow the current depletion layer will expand. இது வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். பட் இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு இந்த பி டைப் மெட்டீரியல் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த பி டைப்பில் மெஜாரிட்டி வந்து ஹோல்ஸ் இருக்கும், மைனாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1-2 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். அதேமாதிரி என் டைப்பில் மெஜாரிட்டி எலக்ட்ரான் இருக்கும், மைனாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஹோல்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த மைனஸும் இந்த மைனஸும், இந்த ப்ளஸ்ஸும் இந்த ப்ளஸ்ஸும். அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்காது, ஃபார்வர்ட் பயாஸ் மாதிரி வந்துடும். அப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த லெவலில் இருக்கும்னா மைக்ரோ ஆம்பியர் இந்த லெவலில் வந்துருக்கும் அப்படின்னா 10⁻⁶ ஆம்பியர்னு வந்துருக்கும், இந்த லெவலில் வந்துருக்கும். அப்போ ரிவர்ஸ் கரண்ட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வில் பி வெரி வெரி ஸ்மால். ஓகேவா? இந்த நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஒரு சடன் பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு இதில் வந்து ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வந்து நமக்கு இதில் வந்து கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு வந்து பேர். ஸோ அடுத்து வந்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஜீரோ பயாஸ் which is nothing but there is no voltage applied to the diode. ஓகேங்களா? இது அதில் வந்து இருக்குது. சம் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இஃப் த ஃபார்வர்ட் பயாஸ் த டயோட் ஆக்ட் as a conductor. ஒரு கடத்தி இப்போ செயல்படும். ரிவர்ஸ் பயாஸில் இட் ஆக்ட் as an insulator. இன்சுலேட்டர்னால் it does not allow the current. சம் காமன் அப்ளிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஏசி கன்வெர்ட்டர் டு டிசி, வோல்டேஜ் ரெகுலேஷன், பிஎன் ஜங்ஷன் டயோடு ரெகுலேட்டிங் த வோல்டேஜ் அதில் வந்து பண்ணலாம். அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். லாஜிக் கேட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், எல்இடி, ஃபோட்டோ டயோட்ஸ் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. சென்சர் இதில் வந்து நமக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு ரெக்டிஃபயர்ஸ், இன்வெர்ட்டர்ஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். சம் அதர் அப்ளிகேஷன்ஸ், சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், சிக்னல் ப்ராசஸிங், ஃப்ரீக்வன்சி மிக்சிங், வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன், இது மாதிரியான விஷயத்தில் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக வந்து ஒரு வியூ வந்து பார்த்தோம்னா டயோட் இஸ் எ 2 டெர்மினல் நான் லீனியர் டிவைஸ். அதேமாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து கேத்தோட ஆனோடு வந்து இருக்கும். 2 டெர்மினல் நான் லீனியர் டிவைஸ். ஸோ எஸ், இந்த நான் லீனியர் டிவைஸ்னால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு லீனியர் டிவைஸ் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸில் வந்துட்டு இப்போ கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்சுவலி கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வரையலாம். கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரி ஒரு பாயிண்ட் ஃபார் சிலிக்கானாக இருந்தால் 0.7 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் த வோல்டேஜ். கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூ இருக்குது 0.7க்கு அப்புறம் அப்படியே வந்து ஒரு இன்க்ரீஸ் வந்து கிடைக்கும். அப்போ இதுக்கு பேர் வந்து லீனியர், நான் லீனியர் அப்படின்னு வந்து பேர். லீனியர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஓம்ஸில் வந்து வீக்கு ஐக்கு வந்து ஒரு கரண்ட் வரையும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பீயிங் எ ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு பேர் லீனியர் அப்படின்னு பேர். அப்போ இந்த டிவைஸ் வந்து நான் இட்ஸ் நான் லீனியர் அப்படின்னா நாங்கள் சடனாக வந்துட்டு என்ன ஆகணும் 0.7க்கு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக 0.8 0.9லாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சடனாக இன்க்ரீஸ் ஆகி அது வாட்டுக்குள்ளே மூவ் ஆகும். அப்போ நீங்கள் வோல்டேஜ் இங்கே வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வேரியேஷன் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக அப்படியே வந்து அந்த டயோடு வந்து எக்ஸ்ட்ரீமாக கடத்தி இது பண்ணி போகும். அப்போ அது வந்து ஒரு லீனியர் டைப்பாக இருக்காது. இட் ஷுட் பி அ நான் லீனியர் அப்படின்னு வந்து பேர். ஓகேங்களா? அப்போ அதான் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஏ நான் லீனியர் டிவைஸ். ஒன் ஜங்ஷன் பை போலார். ஒன் ஜங்ஷன் ஒன்றா பிஎன் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் வந்து இருக்குது. பை அப்படின்னா 2, ஒரு சைடு வந்து ப்ளஸ், இன்னொரு சைடு வந்து மைனஸ். அதுதான் இதுக்கான மீனிங். கரண்ட் இன் ஒன் டைரெக்ஷன், ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். பி சைடில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும்,
மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான் இருக்கும். என் சைடில் n ஃபார் நெகட்டிவ், மெஜாரிட்டி கேரியர்ஸ் இஸ் இன் எலக்ட்ரான், மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் 10.6 மீட்டர், அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர்னு இருக்கும். பொட்டன்ஷியல் பேரியர் ஃபார் சிலிக்கானுக்கு 0.7, ஃபார் ஜெர்மானியத்துக்கு 0.3. ஃபார்வர்ட் பயஸ் ஆக்ட் அஸ் எ கண்டக்டர் ஆக்ட் ஆகும் ஃபார்வர்ட் பயஸில். ரிவர்ஸ் பயஸில் இன்சுலேட்டராக வந்து ஆக்ட் ஆகும். இட்ஸ் எ நான் லீனியர் கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. அதேமாதிரி இது முக்கியமானது வந்து டஸ் நாட் ஒபே த ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லீனியர் ஒன். ஓம்ஸ் லாங்கிறது லீனியர், பட் டயோடு வந்து இட்ஸ் எ நான் லீனியர் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து ஃபார்வர்ட் கரண்ட் மெஷர்டு இன் மில்லி ஆம்பியர்ஸ். ஓகேங்களா. ஃபார்வர்ட் பயஸில். ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் இஸ் மெஷர்டு இன் மைக்ரோ ஆம்பியர். ஃபார்வர்ட் பயஸில் டிப்ளீஷன் ரீஜன் ரெடியூசஸ். டிப்ளீஷன் ரீஜன் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ரிவர்ஸ் பயஸில் டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ் வந்து ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு.